மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேரோடு சாய்க்க முயல்வது ஏன்? இருப்பினும் பெண் குலத்தில் பிறந்த ஒருத்தி மனித சமுதாயத்தின் நல் வருங்காலத்திற்கு வித்திடுகிறாள். அழகான சிருஷ்டியை காணுங்கள். பெரும் விருட்சம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகிய மலர்களை பூத்து குலுங்கச் செய்கின்றார். அச்சூழலை நறுமணம் கொண்டு அவர் நிரப்புகிறார். அவ்வாறிருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தோற்றுவிக்க நல் சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய ஸ்திரீயை ஒடுக்க நினைக்கிறது. அவமானங்கள், துயரங்கள், அநியாயங்கள், துன்பங்களையும் நெஞ்சில் சுமக்கும் ஸ்திரீ ஒளிமயமான வருங்காலத்தை எவ்வாறு